ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட 11th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் ஃபைனலா டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது போக எபிசோட எண்டிங்ல ஜெனிக்கு பொருத்தப்பட்டிருக்க இதையும் லியா ஓடுதுன்னு தெரிய வர ஹீரோயினுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இன்னும் லியா நம்மள முழுசா விட்டுட்டு போகல, அவ ஏதோ ஒரு உருவத்துல நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கா. சோ ஜெனியை பாதுகாக்க வேண்டியது தங்களோட பொறுப்புன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஜெனி அவளோட குக்கீஸ் எல்லாம் சாம்பிள் கொண்டு வந்திருப்பாள்ல அங்க உள்ள பேக்கரிக்காக. ஆனா ஹீரோயின் அவளை கூப்பிட்டு, இங்கேயே உனக்கு ஒரு செக்ஷன் ஒதுக்கி தரும், உன்னோட ஓன் குக்கீஸை நீயே ப்ரோமோட் பண்ணு, அது உனக்கு ஒரு தனியான ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி தருங்க. அந்த அளவுக்கு டேலண்ட்ல என்கிட்ட இல்ல, சும்மா நானே டைம் பாஸ்க்கு குக்கீஸ் செய்யறவதானு அவ கொஞ்சம் தயங்கவும். ஆனா ஹீரோயின் தான் அவளை மோட்டிவேட் பண்ணி, இல்ல கண்டிப்பா நீங்க ஒரு சென்டர் போட்டு உன்னோட குக்கீஸ சேல்ஸ் பண்ணலான்னு அவளை என்கரேஜ் பண்றாங்க. அவளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து கிடைக்கிறது பிடிக்குது. எஸ்பெஷலி ஹீரோ கிட்ட இருந்து வரவும் இன்னும் அதிகமாவே அது பிடிச்சிருக்கு. என்ன பண்றது, எல்லாம் செல்லுலர் மெமரி பண்ற வேலை. இங்க ஹீரோட வீட்டுல அலெக்ஸ் வரதா சொல்லவும் அம்மா அலெக்ஸ் கூட ஃபெய்ய வருவான்னு நினைச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் தனியா வந்து நிக்கவும் அம்மாவுக்கு மூஞ்சியே இல்ல. அலெக்ஸுமே இன்னைக்கு அம்மா யார் லஞ்சுக்கு வரலன்னு மிஸ் பண்றாங்களோ அவங்கள கொஞ்ச நாளா மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏன்னா அவ சர்ச்சுக்கு வந்துமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசி இவன் அட்வைஸ் பண்றேன்னு வாய் விடவும் கோச்சிட்டு போனவதான் இன்னும் திரும்பி வரவே இல்ல. அவன் எதையும் யோசிச்சுட்டு வானத்தை பாத்துட்டு இருக்க ஹீரோயின் வந்துட்டு, அலெக்ஸ் இங்க வாடான்னு கூப்பிட்டு, அம்மா ஏன் தெரியுமா இன்னைக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க, நீ உன் ஃப்ரெண்டு ஃபெய்ய கூட்டிட்டு வரலன்னு தான். அக்கா அம்மாக்கு நான் வரதை விட ஃபெய் வரது பிடிக்கும்னு எனக்கு தெரியலங்க, உனக்கு என்னைக்கு தாண்டா அம்மா பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு. அம்மாவோட ஆசை என்னன்னு தெரியுமா, நீ எல்லாரும் மாதிரியும் நார்மலான ஒரு லைஃப் வாழணும்ங்கிறதுதான். உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற வரைக்கும் தான் அம்மா சர்ச்சில் இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அங்கிருந்து வந்ததும் நீ மத்த பசங்க மாதிரி உனக்கான லைஃப வாழணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா இத பத்தி அம்மா இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே. அம்மா அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ சர்ச்சில இருந்து வந்ததும் நான் பிரீஸ்ட் ஆக போறேன்ட்ட உங்ககிட்ட போய் என்ன சொல்றது, நீயே மனசு மாறுவேன் தான் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் எடுத்த முடிவு நீங்க எல்லாருமே தப்புன்னு நினைக்கிறீங்களாக்கா? தப்புன்னு சொல்லல, ஆனா அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமே, இதுல இருந்து மாறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு உன்னோட ஆசையெல்லாம் நீ வெளிப்படுத்தாம இருக்குன்னு அவசியம் இல்ல. அம்மா ஆசைப்படுற வாழ்க்கையை வாழணும்னு உனக்கு தோணுச்சுன்னா கூட நீ அதை ஃபாலோ பண்ணலாம். கடவுளும் கோச்சுக்க மாட்டாரு, நாங்களும் கோச்சுக்க மாட்டோங்கிறா. நெக்ஸ்ட் இந்த ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது அவன் சின்சியரா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோயின் மெதுவா அவங்கிட்ட போய், சார் ஒரு பெரிய டிவி ஸ்டேஷன்ல இருந்து உங்களை பர்சனலா பேட்டி எடுக்கணுங்கிறாங்க, நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்களாங்க? வேண்டான்னு சொல்லிடுங்க சார், எனக்கு இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியில விடுறதெல்லாம் பிடிக்காது. கம்பெனி சம்பந்தமா எப்பவாச்சும் நான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பேட்டி கொடுக்கறது அவ்வளவுதாங்க. சார் அதெல்லாம் நீங்க முன்ன பண்ணிருக்கலாம், இப்பதான் நீங்க வேற தியான் ஆயிட்டீங்கல்ல. இது வெர்ஷன் 2.0, நம்ம புதுசா மாலோட பிரான்ச் வேற ஓபன் பண்ண போறோம். இந்த மாதிரி சமயத்துல நீங்க அடிக்கடி உங்களை வெளியில காட்டிக்கிட்டீங்கன்னா தான் சைட் பை சைட் மாலோட ப்ரொமோஷன் ஒர்க்கும் நடக்கும். நான் நல்லா யோசிச்சு அனலைஸ் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்க? அவ இவ்வளவு தூரம் கேக்குறாளேங்கிறதுக்காக இவனும் சரி புதுசா ஒண்ணு பண்ணா தப்பு இல்ல, நான் இன்டர்வியூ கொடுக்குறேங்கிறான். தேங்க்யூ தியான் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து உற்சாகமா கிளம்பி போறா. போறவ திரும்பவும் கதவை திறந்துட்டு வந்து, இன்டர்வியூ கொடுக்க நீங்க ஓகே சொன்னதுல ஹாப்பி தான், ஆனா இன்டர்வியூ நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களோட கூலிங் கிளாஸ் போட்டிருக்கணும். எதுக்கு? இல்லைன்னா நீங்க எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்டிவா தெரிவிங்க, கண்ணாடி போட்டீங்கன்னா தான் கொஞ்சம் டல்லா தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு போறா. இந்த பிள்ளை என்ன உண்மையாதான் சொல்லிட்டு போதாங்கிற மாதிரி அவனும் லேப்டாப்ல அவனோட வெப் கேமரா ஆன் பண்ணி மூஞ்சி இப்படி திருப்பி பாக்குறான், அப்படி திருப்பி பாக்குறான். அந்த கண்ணாடி போடாம கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கான் நம்ம ஹீரோ. இதுல அவ சொன்னான் வேற இவன் செக் பண்ணி பாத்திருப்பானா. சோ அவனுக்கே ஷை ஆயிடுது, சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஜெனி ஹீரோயின் கால் பண்ணி, நான் பாஸ் சொன்ன மாதிரி என்னோட குக்கீஸ மால்ல விக்கலான்னு முடிவு பண்ணிட்டான், அதுக்கான செட்டப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாங்க? கண்டிப்பா, நீ இந்த வீக்கெண்ட் எங்க வீட்டுக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜெனி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஹீரோயின் அம்மா அடாவடி கேரக்டரா இருந்தாலும் அன்பின்னு வந்துட்டா அருவியா ஊத்துவாங்கல்ல. இப்ப ஜெனிய பாக்கவும் எங்க இருந்துட்டு இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு வந்த இவ்வளவு அழகா இருக்குன்னு அவங்க அவளையும் பாசமா வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. வீக்கெண்ட் எங்கனால ஹீரோயினுக்கு அம்மா ஃபேஷியல் த்ரெட்டிங் எல்லாம் பண்ணி விட அதெல்லாம் பார்க்கவும் ஜெனிக்குமே ஆசையா இருக்குமா. அம்மா அவளையும் கூப்பிட்டு ஃபேஷியல் பேக் எல்லாம் போட்டு விடுறாங்க. கடைசியில அம்மாவுமே ஃபேஷியல் பேக் போட்டு 3 பேரும் அலப்பற பண்ணி செல்ஃபி எல்லாம் எடுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனிக்கு நல்ல இது ஒரு புதுவித அனுபவமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நோயிலேயே கஷ்டப்பட்டிருப்பா. அவங்க அப்பாவும் வேலைன்னு வெளியூர்லயே சுத்திட்டு இருக்காரு. அவளுக்குன்னு இருக்கிறது அவங்க ஆன்டி மட்டும்தான். அங்கேயும் இவ்வளவு பெருசா என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. இங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவும் ஜெனிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னவே ஹீரோயின் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்திருக்குமா, இப்ப இன்னுமே அது அதிகமாகுது. ஹீரோ ஹீரோயினும் டேட் பண்றாங்கிற விஷயம் ஜான் மூலமா அவனோட அப்பா அம்மாக்கு தெரிய வர ரெண்டு பேரையும் ஒரு ஈவினிங்க்கு ரெசார்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. ரெசார்ட்டை சுத்தி உள்ள தோட்டத்தெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அங்க உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனித்தனியா எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோ ஹீரோயினும் சிரிச்சுட்டே தனியா இருக்கவும் ஃபேயோட அப்பா இருந்துட்டு, அம்மா கிட்ட நான் சொன்னேன்ல எப்படி உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிடும்னு. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அடுத்து நம்ம இந்த விஷயத்துல ஏதாச்சும் பண்ணலாமா? இவங்க எப்ப டேட் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம பேரம்பேத்திகளை எல்லாம் பாக்குறது, அன்னைக்கு நம்ம முதல் டைம் பேச போனப்ப ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்ல, நாங்க இப்ப டேட்டிங் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப ஏதாச்சும் அதே மாதிரி சின்னதா தூண்டில் போட்டோம்னா பெரிய மீனா சிக்குன்னு, வாங்கப்பா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதெல்லாம் போதும், எல்லாரும் கொஞ்ச நேரம் ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்கிள் இருந்துட்டு, சாரா எங்க குடும்பத்துக்கு நீ தொலைஞ்சு போன சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துருக்க, உனக்கு எங்க சார்பில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணிட்டே இருக்கு, ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு ஒரு பாக்ஸ் எடுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்க பக்கத்துல இருக்கிற ஹீரோவும் வாங்கிக்கோ இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கிற மாதிரி சை காட்டவும் இவளும் எடுத்துக்கிறா. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு டைமண்ட் ஸ்டோன். ஐயோ
இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இவ்ளோ பெரிய கிஃப்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க, இதை அக்செப்ட்லாம் பண்ணிக்க வேண்டாமா, பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணானா அந்த ரிங்ல நாங்க கொடுத்த இந்த டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹீரோவா அங்கிள் அது வரைக்கும் போகல அடங்குங்கிற மாதிரி அவன் சிக்னல் கொடுக்க அம்மாவும் கூட ஒன்னும் தெரியாத மாதிரி நீங்க வேற என்னங்க பசங்களுக்கு தெரியாத எப்ப எது பண்ணணும்னு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசினது சரிதான் செய்ய கட்டுறாங்க. ஃபெய்யா நடக்கல என்ன எதுன்னு தெரிஞ்சிருந்தும் கள்ளத்தனமா எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அங்கிளும் விடாப்படியே பிட்டு போட்டே இருக்காரு. ஹீரோக்கும் ஹீரோனுக்குமே சங்கட்டமா போயிடுது. அப்புறம் அவரே சரி வாங்க எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்குது சாப்பிடலான்னு விருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அங்கிள் இருக்கலையே எது ஹெல்தியான டிஷ்ஷோ அதெல்லாம் ஹீரோயின் பக்கமா நகர்த்தி வைக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஃபெய்யா என்னப்பா அந்த பக்கமா ஓவர் கவனிப்பா இருக்கு. இல்லம்மா உங்க அண்ணா இப்பதான் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், அவங்க டேட் பண்றாங்கன்னாலும் அவங்களோட லவ் எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரியாது, திடீர்னு நம்மளோட குடும்ப வாரிசு வரது கூட வாய்ப்பு இருக்கு, அந்த வாரிசு ஹெல்த்தியா இருக்க வேண்டாமா, அதனாலதான் இருக்கலையே நியூட்ரிஷன் அதிகமான டிஷ் எல்லாம் சாரா பக்கமா நகர்த்தி வச்சுங்க. அம்மாவா இவர் கொஞ்சமா பண்ண சொன்னா ரொம்ப ஓவரா பண்றாருன்னு முதல்ல நீங்க வாய மூடுங்கன்னு அங்க இருக்கிற இலத்தலை எல்லாம் மொத்தமா எடுத்து அங்கிளோட பவுல்ல போட்டு அவரை சாப்பிட வைக்கிறாங்க. ஃபெய்யுமே ஆமாப்பா நீங்க பாலிஷா பேசுறேன்னு பச்சையா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேரையும் நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஆக்க முடியாதுன்னு அவளும் திட்டுறா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, அவங்க ஒரு மாதிரி சங்கட்டமா சிரிச்சுட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டு முடிச்சது கொஞ்ச நேரம் திரும்ப ரிலாக்ஸா நடக்கலாம்னா ஆளுக்கு ஒரு பக்கமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பேரா தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்களா, திடீர்னு அந்த இடத்துல மழை வரப்போ ரெண்டு பேரும் ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. அதுல ஹீரோயின் மட்டும் நல்லா வாக மலையில நனையாம நின்னுக்கிறா. ஹீரோ மலையில நனையிற மாதிரி இருக்கும், இவ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்கன்னு அவனை புடிச்சு இழுக்கிறா. அதுவும் அவன் மலையில நனைய கூடாதுன்னு இவ கையெல்லாம் வச்சு அவனுக்கு கவர் பண்ணி விட நல்ல மலை இவ்வளவு பக்கமா ஹீரோயின் அவளோட கவனிப்பு இந்த சமயம் விட்டா இன்னொரு கிஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோவும் அந்த டைத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்க இன்னொரு பக்கம் அங்கிள் அம்மா ஃபேலாம் மழை வந்தது கார் எடுத்துட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. என்னடா நம்ம பசங்களை காணுமேனு அந்த பக்கமா வரவும் இவங்க கிஸ் பண்றத பாத்துறாங்க. ஃபெய் இருந்துட்டு அம்மா அண்ணாவும் சாராவும் கிஸ் பண்றாங்கன்னு அவ கார் கண்ணாடி வழியா உத்து பாக்க அம்மா இருந்துட்டு இதெல்லாம் நீ பாக்க கூடாதுன்னு கையை வச்சு அவ கண்ணை மறைக்கிறாங்க. அம்மா போமா நல்லா டீனேஜ் தாண்டி எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, இந்த சீன்லாம் நான் பாக்கலன்னு அவ அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு பாத்துட்டு இருக்கா. அங்கிளா நான் சொன்னேன்ல அப்பவே நம்ம பிள்ளைங்க ரொம்ப அவசரமா இருக்காங்க, நம்ம தான் சட்டுப்புட்டுன்னு ஏதாச்சும் பேசி நடத்தி வைக்கணும்னு, நீங்க தான் பாலிஷா பேசணும் பதவிசா பேசணும்னு வாயில பச்சலையை வச்சு அடைச்சிட்டீங்க, இல்லைன்னா அப்பவே உங்களுக்கு கல்யாண தேதிக்கு நான் பிக்ஸ் பண்ணிருப்பேங்க. போதுங்க ரொம்ப பேசாதீங்க, பிள்ளைங்க நம்மளை பார்த்து சங்கோஜப்பட போறாங்க, அப்படியே மெதுவா காரை இங்கிருந்து நகர்த்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு அம்மா சொல்லவும் ஆமாமா அவங்களை எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணும், எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க தொந்தரவு பண்ணாம இருக்குமோ அவ்வளவு காலம் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமே தாத்தா பாட்டி ஆகலான்னு சிரிச்சுட்டே குடும்பமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நான் பார்த்த டிராமாஸ்லயே இந்த டிராமால தான் ஹீரோவோட அப்பா அம்மா ஃபேமிலியில ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. நிஷா செக்அப்கா ஹாஸ்பிட்டல் போக அவளை ஃபாலோ பண்ணி லேனு வந்துடுறான். உன்னதான் நான் வரக்கூடாதுன்னு இருக்கேன்ல, என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் அவன் கேட்காம இல்ல இந்த மாதிரி சமயத்துல அவங்கள தனியா விட முடியாது, நானும் எவ்வளவு யோசிச்சு பார்த்தேன், உங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் என்னால முடியல, ப்ளீஸ் அப்பப்ப எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க, இல்லைன்னா என்னால ரொம்ப நாள் குற்ற உணர்ச்சியில இருக்க முடியாதுன்னு அவ கூடயே அன்னைக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். டாக்டர் அவளுக்காக கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் அவ நோட் பண்றாளோ இல்லையோ இவன் சின்சியரா நோட் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு இந்த மாதிரி துணை இருக்குது பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இந்த லேண்ட் மேல இன்னும் முழுசா நம்பிக்கை வரல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரவும் நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணா நான் உன்னை கிளாசிக் மால்ல திரும்ப வேலைக்கு சேர்த்துக்குவேன்னு நினைக்கிறியா, ஒருவேளை இதெல்லாம் பண்றதுனால நீங்க என்ன கிளாசிக் மால்ல திரும்ப வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இதுக்காகலாம் நீங்க நம்பி என்ன வேலைக்கு எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்புறமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியல எனக்கு பண்ணுன்னு தோணுச்சு பண்ண அப்படிங்கிறான். எனக்கு நம்ம இவன் என்ன ட்ரை பண்றான்னா நான் கெட்டவன் தான் அப்படின்னு நிஷா கிட்ட காட்டி அவன் ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி ஏதோ டிராமா பண்றான்னு தாங்க தோணுது. கேடி அவன் ஃபெய்யும் அலெக்ஸுக்கு வேணுங்கிற டைம் கொடுத்துட்டா, இருந்தாலும் அவனா ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ற ஆள் இல்ல, அதனால இவளா சர்ச்சுக்கு கன்ஃபெஷனுக்கு வந்துட்டா. இவ வாய்ஸ் கேட்டதுமே அலெக்ஸ்க்கு அவன் முன்ன சொன்ன ஞாபகம் வரும், என்னால உன்னை ஃபாதரா பார்க்க முடியாது, நீ என்னோட ஃப்ரெண்டா மட்டும் இருந்தேன்னா போதும்னவ இன்னைக்கு கன்ஃபெஷனுக்கு வந்திருக்கானா ஏதாச்சும் ஒண்ணு முக்கியமான விஷயமா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனும் அவ சொல்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்க, ஃபாதர் எனக்கு அலெக்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் பிரீஸ்ட், அப்படி தெரிஞ்சிருந்தும் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எங்க அண்ணன் மேல வச்சிருந்த அதிக பாசத்தை தான் லவ் நினைச்சு குழப்பிட்டு இருந்தேன், அதை யார்கிட்ட சொல்றேன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்பதான் இந்த அலெக்ஸ் ஃப்ரெண்டு கிடைச்சான், அவன் கூட பழகி பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எங்க அண்ணன் மேல இருக்கிறது அன்பு, அலெக்ஸ் மேல வந்தது காதல்னு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த அலெக்ஸ் தெரிஞ்சுட்டு நான் பிரீஸ்ட் என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான், எனக்கு அவன் கூட நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் இருக்கு, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவனுக்கான டைம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், இருந்தாலும் அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவன் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பையன், அவனை சுத்தி நிறைய குழந்தைங்களா இருப்பாங்க, அந்த குழந்தைங்களையும் கூட நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு அவனோட அம்மா கூட பேசுறேன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அவனால இப்போ என்னால யார் கூடயுமே சகஜமா பழக முடியாம போயிடுச்சு, இதுல நான் என்ன பண்றதுக்கு இருக்குங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஃபாதர், ஜஸ்ட் அந்த அலெக்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் என் மனசுல உள்ளதை கண்டுபிடிச்சான்ல அதை மட்டும் அவன் மனசுல இருந்து அழிச்சிட சொல்லுங்க, பழைய மாதிரியே நாங்க இருந்துக்கிறோம் ப்ளீஸ் ஃபாதர், இந்த ஒரு உதவியை மட்டும் செய்ய முடியுமாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபெஷன் சேர்ல இருந்து வெளியில வர இவ்வளவு தூரம் தம் கட்டி பேசினதே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதனால அலெக்ஸ்
கிட்ஸை பார்க்காம சர்ச்சில் இருந்து வெளியில ஓடி போயிருப்பா. ஜெனி ஹீரோனோட வீட்டுல தான் தங்கி இருந்திருக்கா. அவ கையில ஹீரோ, லியா, ஜான் 3 பேரும் செலிப்ரேட் பண்ண பர்த்டே போட்டோ கிடைக்குது. முதல்ல போட்டோல இருக்குது சாரான்னு தான் ஜெனி நினைப்பா. போட்டோக்கு பின்னாடி லியான் பேர் எழுதி இருக்கா. அதுவும் மை சிஸ்டர்னு நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருப்பாளா. அப்ப இது லியாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த போட்டோவை பார்க்கும்போது ஜெனிக்கு தன்னையே அங்க பாக்குற மாதிரி இருக்கு. இவ இதுக்கு சிஸ்டர்னு இந்த போட்டோல எழுதி வைக்கணும். அதுவும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஒருவேளை ட்வின்ஸா இருப்பாங்களோ. அப்ப ஜெனி அவளோட தங்கச்சியா, அதனாலதான் எங்களுக்குள்ள இவ்வளவு பாண்டிங் உருவாகி இருக்கான்னு இவ்வளவே கற்பனையை வளர்த்துக்கிறா. ஆனா இவ அப்படி கற்பனை பண்ண எமோஷனலா அவங்க கூட இன்னுமே இவ அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கு. ஹீரோக்காக டிவி ஸ்டேஷன்ல ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாள்ல, அங்க அவங்க 2 பேரும் போறாங்க. ஆங்கர் பண்றவங்க வந்துட்டு, சார் இதுக்கு முன்னாடி நாங்க எத்தனையோ முறை உங்களை இன்டர்வியூ பண்ற கான்டாக்ட் பண்ணிருக்கோம். இப்பதான் முறை எங்க டெலிவிஷன்ல உங்களை கொண்டு வரக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, இந்த மன மாற்றத்துக்கு என்ன காரணங்க தெரியல, புதுசா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் தான் இங்க வந்தேன். அப்புறம் இவங்க பிக் சிட்டி பிரான்ச்சோட டெவலப்மெண்ட் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா பிசினஸ் பத்தியே பேசிட்டு கடைசி செக்ஷனா அவனோட பர்சனல் லைஃப்க்கு வராங்க. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆக போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. உங்களோட ஃபியான்சிய கூட நீங்க அப்போ காட்டல. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்கிறது மட்டும் தான் கேள்விப்பட்டோம். அவங்க சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வெளியில வரல. நீங்களுமே ரொம்ப நாள் இந்த ஊர் உலகத்துல இருந்து காணாம போயிட்டீங்க. இப்போ நீங்க இவ்ளோ தெளிவா வெளியில வந்திருக்கிறது பார்த்தா கண்டிப்பா உங்க மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தானே இருக்குன்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்லலாமா என்னன்னு சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயினா, இவ்ளோ பெரிய டிவி ஷோல அவர் நம்மளை பத்தி சொல்லுவாரா, அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிருக்கான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினா அந்த யூனிட்ல தான் ஓரமா நின்னுட்டு இருப்பா. அவளை பார்த்துட்டே ஹீரோ, ஆமா என் லைஃப்ல இப்போ ஒரு பொண்ணு இருக்குங்கிறான். சார் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், என்ன சாரா சொல்லிட்டுமாங்கிற மாதிரி இப்பவும் ஹீரோயினையே பார்க்க அத ஆங்கர் பாத்துறாங்க. அப்ப அவங்க தானா நீங்க சொன்ன அந்த பொண்ணுன்னு கேட்கவும், யூனிட்ல இருந்த எல்லா கேமராவும் ஹீரோயினை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. பிசினஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண இன்டர்வியூ முழு போக்கஸையும் ஹீரோயின் மேல காட்ட அது வேற லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவதான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹீரோ அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ முடியவும் ஹீரோயின் வந்துட்டு, நீங்க இப்படி என்ன காட்டி குடிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. பாருங்க எல்லாரோட பார்வையும் என் மேலதான் இருக்கு. எனக்கு இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட பயமா இருக்குன்னு அவன் அங்கேயே நின்னுட்டு இருக்க. என் கைய பிடிச்சுக்கோ பயம் இருக்காதுன்னு அவன் எல்லாரும் முன்னாடி அவ கைய பிடிச்சு வெளியில கூட்டு வந்துடுறான். 2 பேரும் ஹாப்பியா வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு காலு, ஜெனி மயக்கம் போட்டு விழுந்துட்டா சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாங்க. ஜெனியுமே இந்த லைவ் டெலிகாஸ்ட வீட்டுல இருந்து பாத்து இருந்திருப்பா. அவளால ஹீரோயினா தங்கச்சியை ஏத்துக்க முடியுது. ஆனா ஹீரோவோட லவ்வரா ஏத்துக்க முடியலையாட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சியில தான் அவன் மயக்க போட்டு விழுந்திருப்பா. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வரவும் இன்னுமே ஜெனி மயக்கத்துலதான் இருக்கா. அம்மா என்னாச்சுன்னு கேட்க, எனக்கும் தெரியலமா, நான் பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருந்தேன். வந்து பார்த்தா இந்த பிள்ளை மயக்கமா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டு டாக்டர் வந்துட்டு சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்திருக்காமா. அந்த ஹார்ட் இவளோட பாடி திடீர்னு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இருக்காரு. அவங்க இந்த ஜெனி பிள்ளை அவளுக்கா ஒண்ணு ஹீரோ மேல அபிப்பிராயம் எல்லாம் இல்ல. உள்ள இருக்கிற அந்த செல்லுலர் மெமரி தான் அவளை அந்த மாதிரி யோசிக்க வைக்குது, பதட்டமாக்க வைக்குது. அது அவளுக்குமே பிடிக்கல, ஏனும் புரியல. இதுக்கெல்லாம் காரணம் லியாவோட இதயம் உள்ள இருக்கிறதுனால தானே. சோ அத பாடி ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கவும் தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துல ஜெனியோட ஆன்டி அங்க வந்துடுறாங்க. சரிப்பா நீங்க 2 பேரும் போங்க, ஜெனியை நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆன்டி நான் உங்க கூட இருக்கேன்னு ஹீரோயின் சொன்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்னு இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஹீரோயினுமே லேட்டா தான் அவங்க ஸ்டேஷனுக்கு வரா. ஹீரோ அவளை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அங்க இருந்து நகரதுக்கே மனசு இல்லாம கார்லயே டிஸ்டர்ப்டா உட்காந்துட்டு இருக்கான். இவன் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காங்கிறத ஹீரோயின் அப்பவே கண்டுபிடிச்சிருந்திருப்பா. அதனால போன அவ திரும்பி ரிட்டர்ன் ஆகுறா. வாங்க பேசலாமான்னு அவனை கூட்டு போய், என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல லியாவோட இதயம் எப்படியோ ஒரு வகையில துடிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஜெனியோட பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னா அவளை திரும்பவும் இழந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஓ உங்களுக்கு லியா இதயத்து மேல இருக்கிற அந்த அக்கறை என்கிட்ட சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு தான் அப்படி குழப்பமான மூஞ்சியோடய சுத்திட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு லியா மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு எனக்கும் ஜெனி மேலையும் ஜெனிக்குள்ள இருக்கிற இதயத்து மேலையும் இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம பண்றதுக்கு எதுவும் இல்லல்ல. டாக்டர்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு நம்ம ஜெனியையும் அவளுக்குள்ள இருக்கிற லியாவோட இதயத்தையும் பத்திரப்படுத்திடுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஆறுதலா பேசி அவன் மேல சாஞ்சுக்கிறான். மயக்கமான ஜெனிக்கு அடுத்த நாள் தான் நினைவே திரும்புது. ஆன்டி அவ பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு நினைவு வரவுமே ஏன்டா இன்னும் உயிரோடு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு மூஞ்சில ரியாக்ஷன் தான் கொடுக்குறா. என்னமாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க, அம்மா சாரா இருக்கல்ல அவ என்னோட தங்கச்சி, அவ சந்தோஷமா இருக்கணும்னு என் உள் மனசு சொல்லுது. அதே சமயம் என் மனசுக்கு சொந்தக்காரனோட அவ சந்தோஷமா இருக்க போறதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. என்ன ஜெனி வளர்ற, அந்த டிவி நியூஸ் நீ பாத்தியா? அதை பார்த்துதான் நீ மயக்கமானியாங்க? ஆமா சாரா என்னோட தங்கச்சிங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அவ எனக்கானவரை ஏதோ எங்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாலோன்னு அவன் மேல கோவமும் வருது. இந்த கோவெல்லாம் ஜெனிக்குள்ளது இல்லம்மா, ஜெனிக்குள்ள இருக்கிற இதயத்தோடது. வர வர எனக்கு நான் ஒரு ஆள் கிடையாது 2 ஆளுங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இது எனக்கு பிடிக்கல, நான் யாருன்னு எனக்கே குழப்பமா இருக்குன்னு அப்பாவும் அழுக ஆரம்பிச்சிடுறா. அந்த சமயத்துல தான் ஜெனியை பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பா. அவ காதல இதெல்லாம் விழுந்துருது. அப்பதான் அன்னைக்கு செல்லுலர் மெமரி பத்தி ஜெனி ஏன் தாங்கிட்ட விளக்கம் கேட்டாங்கிறதும் புரியுது. ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல் ரூம் வாசல்ல நின்னுதான் இது எல்லாத்தையும் கேட்டிட்டு இருப்பா. அன்னத்தனைக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு நிஷாவும் செக்அப்க்கு வர அவ கூடயே வந்த லேண்ட்
ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடி வந்திருப்பான். இங்க இவ என்ன ஓட்டு கேக்குறான்னு அவனுமே கேட்டுறான். அவனுக்கு தெளிவா அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. இருந்தாலும் ஹீரோயின் ஒரு வித அதிர்ச்சியோட அங்க இருந்து கிளம்ப இவன் ஏதோ பேசுறதுக்காக ட்ரை பண்ண, சாரி இப்போதைக்கு நான் உங்ககிட்ட பேசுற மனநிலையில இல்லன்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் இந்த லேண்ட் அவன் ஒட்டு கேட்ட விஷயத்தெல்லாம் பிச்சு பிச்சு சேர்த்தி வச்சு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். ஹீரோவோட மிஸ்டரியான ஃபியான்சி லியா இறந்து போனது, அவ உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்ணது, இப்போ இவங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனை பத்தி உள்ள ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தது. அதை கேட்டு சாரா அதிர்ச்சியானதெல்லாம் பார்த்தா, ஓஹோ இவங்க 3 பேருக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா. நான் கூட நேத்துக்கு டிவி டெலிகாஸ்ட பார்த்து இது ஏதோ சக்சஸ் லவ் ஸ்டோரின்னு நினைச்சேன். இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கேன்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு நிஷாக்கு அன்னைக்கு செக்அப்ல டாக்டர் என்னெல்லாம் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதெல்லாம் அவ எப்பவும் மைண்ட்லயே வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு மெயிலையும் போட்டு விடுறான். அவன் கேபின்ல ஏதோ யோசனையா தனிமையா இருக்கிற நிஷாக்கு திடீர்னு அந்த மெயில செக் பண்ணவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதே சமயம் இவன் ஆதாயம் இல்லாம பண்ண மாட்டானேன்னு அவளுக்கு எரிச்சலாவும் இருக்கு. ஹீரோனுக்கு இந்த ஜெனியை பத்தின முதல் நாள் அதிர்ச்சி கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிருந்திருப்பா. இருந்தாலும் அடுத்த நாளே தெளிவாயிட்டு திரும்பவும் ஜெனியை பாக்குறதுக்காக போறா. ஆன்டி ரெசார்ட்ல ஏதோ ஒரு வேலையா இருக்குன்னு ஹீரோனை ஜெனிக்கு துணைக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. நேத்துக்கு அழுதிட்டு இருந்த ஜெனி இப்போ இல்ல. அவ ஹீரோனை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. ஹீரோன் சரியா நெயில் பாலிஷ் அடிக்காதனால அவளே வாங்கி அழகா நெயில் பாலிஷ் போட்டு விட்டுறா. எனக்கு பேய் படம் பார்க்கணும்னா பிடிக்கும், நீ எனக்கு கூட கம்பெனி கொடுக்குறியான்னு கேட்டு பேய் படம்னாவே பயப்படுற நம்ம ஹீரோனை பக்கத்துல உட்கார வச்சு படம் காட்டி காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறா. இந்த மாதிரி அதிகமா ஹீரோனுக்கு பாசம் கொடுக்கறது ஜெனிங்கிற கேரக்டர் மட்டும்தான். அந்த சமயத்துல அவ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கா. ஹீரோனும் அவ அந்த செல்லுலர் மெமரி பத்தியோ இல்ல ஹீரோ பத்தியோ ஏதாவது சொல்லுவான்னு அவளும் 1-2 வார்த்தைகள் எல்லாம் போட்டு பாப்பா. ஆனா அவ கிட்ட இருந்து பெருசா அந்த பக்கம் பேச்சையே நகர்த்தி கொண்டு போல. கடைசி அங்கிருந்து கிளம்பவும் ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்கா பாஸ் கூட வெளியில போயிடுவேன், 2 நாள் கழிச்சுதான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லவும் கூட போயிட்டு வா நான் உனக்காக வெயிட் பண்றேங்கிறா. இந்த லேண்ட் இருக்கான் பாத்தீங்களா, வேணும்னே கிளாசிக் மால் ரோட்ல ஒரு சின்ன துணி கடையை போட்டு கூவி கூவி வித்திட்டு இருக்கான். தான் ஒரு பரிதாபத்துக்குரிய ஆளாயிட்டோன்னு காட்டிக்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கு. அதுவும் நிஷா கண்ணுல படுற வரைக்கும் நான் இப்படிதான் கூவி கூவி விப்பேங்கிற மாதிரி அவன் ஓவர் ஆக்டிங் பண்ண அந்த காட்சி வேற நிஷா கண்ணுல பட அச்சச்சோ வேலை போனதுனாலதான் இவன் இப்படி ஆயிட்டான்னு இருக்குன்னு அவன் மேல பரிதாபம் உருவாகுது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மீட்டிங்காக வெளியூர் வந்திருக்காங்க. அங்க ஒரு ரெசார்ட்ல ரூம் புக் பண்றதுக்காக ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சா ஒரே ஒரு ரூம் புக் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன எதுன்னு இவன் கேட்டா நான் முதல்ல 2 ரூம் தான் போய் கேட்டேன், நம்மளுக்கு 2 என்ட்ரி விழுகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருந்த ஒரு கஸ்டமருக்கு அந்த என்ட்ரி போனதுனால இந்த ஒரு ரூம் தான் கிடைச்சது. ஆனா இதுலயே 2 ரூம் இருக்கு, 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறா. அது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு கேட்க ஓ இருக்குமே சொல்லி அவ சந்தோஷப்படவும் ஹீரோவும் சரி 2 பேரும் இந்த ரூமே ஷேர் பண்ணிக்கலாம், முதல்ல டின்னர் சாப்பிட்டு வந்துடலான்னு ரெசார்ட்டுக்கு வெளியில ஒரு ஸ்பெஷல் கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்றான். சாப்பிட்டு முடிக்கவும் இவன் பியானோ வாசிக்க ஹீரோயின் இவனுக்கு ஃபேவரட்டான அந்த சாங்க பாடன்னு அப்படியே அந்த மொமெண்டே ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கும். இவன் கடைசியா அவளுக்கு ஒரு கீ செயின் எடுத்து பிரசன்ட் பண்றான். ஹீரோயின் இவனுக்காக லேண்டன் செஞ்சு அனுப்பிச்சிருப்பாள்ல, அந்த லேண்டனும் அது கூடயே ஒரு உடன் பீஸ்ல இவ அவனுக்காக எழுதின விஷயம் தான், என்னோட ஹாப்பினஸ் எப்பவுமே என் கூட இருக்கணும் தானே லேண்டன்ல விஷ் வச்சேன், சோ அந்த லேண்டனை உன் கையிலேயே கொடுத்துறேன், ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் இப்போ உன் கையில தான் இருக்குன்னு இன்டைரக்டா அவளை ப்ரொபோஸ் பண்ணி அந்த கீ செயினை பிரசன்ட் பண்ண இன்னும் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறா. 2 பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிறவங்களால எதுவும் எக்குத்தப்பா ஆயிடக்கூடாதுன்னு தூக்கம் வர வரைக்கும் 2 பேரும் கேம்ஸ் பிளே பண்றது சும்மா வெட்டியா அரட்டடிக்கன்னு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு அப்படி இருந்துமே நல்லா தூக்கம் வந்துருது. நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவ பெட்ல போய் படுத்துறா. சரி நீ இங்க தூங்கு, நான் அந்த ரூம்ல போய் தூங்குறேன்னு அவன் எழுந்து போக இவ சடார்னு கைய பிடிச்சு அவனை அவன் பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிறான். என்ன பண்றேன்னு கேட்க எனக்கு தூக்கம் வருது, இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அவன் அவனோட கையை பிடிச்சி வச்சுட்டு தூங்கிக்க இவனுக்குமே என்ன சொல்றேன்னு தெரியல. அதனால அவ பக்கமாவே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்திருக்கும் போது நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும். அதுவும் ஹீரோ அந்த ரொமான்டிக்கா பியானோ வாசிச்சது, ப்ரப்போஸ் பண்ணி கீ செயின் கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இது எல்லாமே தனக்கானதுங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷம் பெருமிதம். அப்பந்தான் திடீர்னு ஜெனியோட ஞாபகம் வருது. எனக்கானது சாரா எடுத்துக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு இருப்பாள்ல. ஜெனியோட பாடி லியாவோட இதயத்தை ரிஜெக்ட் பண்ணுதுன்னு சொன்னப்பவே இவர் அவ்வளவு குழப்பமானாரு. இப்ப உள்ள இருக்கிறது லியாவோட இதயம் மட்டும் இல்ல, அதுக்குள்ள இவங்களோட நினைவுகளும் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? அப்பவும் அவரோட ஹாப்பினஸ் நான் தான் என் கூட இருப்பாரா, இல்ல அவரோட மனசுல அசைக்க முடியாத இடம் பிடிச்ச லியா தான் வேணும்னு அந்த இதயத்தை தேடி போயிடுவாரோன்னு இவளுக்குள்ள ஒரு சின்ன பயம். நிஷாவோட அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால அவ கம்பெனியும் கவனிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டு பிரெக்னெண்டா இருக்கனால இவளையும் இவளால கேர் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்றா. அவளோட நிலைமையை புரிஞ்சுட்டு லேனே அவளுக்கு உதவி பண்றதுக்காக வாலண்டியரா போகவும் தனக்குன்னு இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஆறுதலையும் அவ மிஸ் பண்ண விரும்பல. அதனால லேனை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிறா. லேனா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறான். ஹீரோயின் வெளியூர்ல இருந்து மீட்டிங் முடிச்சுட்டு வரவும் நேரா ஜெனியை பாக்குறதுக்காக தான் வராங்க. அவளோட கண்டிஷன் இன்னுமே சிவியரா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா போனதை லியாவோட இதயத்தால ஏத்துக்க முடியலையாட்டு இருக்கு. அங்க ஜெனியை பார்க்கவுமே ஹீரோயினால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ அவளோட ஹெல்த்துக்கு இவதான் பாதகம் பண்ண மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடுது. ஹீரோயின் ஜெனியோட கையை பிடிச்சிட்டு நீ என்ன ஃபீல் பண்ற, உன் மனசு ரொம்ப வலிக்குதா, நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமாங்க, அப்படி ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா நானே சொல்லுவேன் சாரா, நீ எனக்காக வருத்தப்பட
கவலைப்படாத, இது எனக்கு பழகிருச்சு. நீ எப்போ மாதிரி ஹாப்பியா சிரிச்சுட்டு என் பக்கத்துல இருந்தேன்னா அதுவே போதும். என் தங்கச்சி எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதா நான் விரும்புறேன்னு ஜெனி சொல்ல ஹீரோயினா அவளை ஹக் பண்ணிட்டு, எனக்கும் நீ ஆரோக்கியமா ரொம்ப நாள் என் கூட இருக்கணுங்கிறது ஆசை. உனக்கு எது கஷ்டமா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக விட்டு கொடுக்குறேங்கிறா. ஆனா ஜெனி ஒன்னும் அப்படி சுயநலவாதி இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன், யாருக்கு சொந்தமானதும் எனக்கு வேண்டாங்கிறா. ஜெனி எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி தெளிவா இருக்காளோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவளோட பாடி அந்த இதயத்தை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஜெனிக்கு வேற ஒரு இதயம் பொறுத்துறதுதான் சரியா இருக்கும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்றாரு. ஆனா அது உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்லங்கிறனால இன்னுமே அந்த சூழ்நிலை பதட்டமாகுது. சர்ச்சில் உள்ள குழந்தைங்களும் ஆர்ஃபனேஜ்ல நடக்க போற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு டிராமா பிளே பண்ண போறாங்க. அதுக்கான ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. இந்த பிளேக்கான ஸ்கிரிப்ட், இதுக்கான காஸ்டியூம் எல்லாமே தான் பண்ணி தரதா ஃபேஸ் சொல்லி இருந்திருப்பா. ஆனா இப்பதான் ரீசெண்ட் டைம்ல ஃபேஸ் சர்ச்சுக்கே வரது இல்லல்ல. பசங்களா ஃபேய் அக்கா இருந்தாங்கன்னா இன்னும் இந்த ஈவென்ட்டை இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி எல்லாம் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அலெக்சன் அவங்களால கதை மட்டும் தான் சொல்ல முடியும், இன்னோவேட்டிவா உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு பசங்களா டல்லா உட்காந்துட்டு இருக்க ஃபேயா காஸ்டியூமோட அங்க வந்துடுறா. அக்கா நம்ம ப்ரோக்ராம மறக்கலன்னு ஸ்னோ ஒயிட் பிரின்சஸோட கதையை தான் ஆக்ட் பண்ண போறாங்க. ஃபே ஆக்ட் பண்ண போறதுனால அவளுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிறா. அந்த பிரின்சஸ் தெரியாம ஒரு விஷ ஆப்பிள சாப்பிட்டுருவாங்க. அப்படி சாக போற நிலைமையில இருக்கிற அந்த பிரின்ஸ் வந்து கிஸ் பண்ணவும் அவங்களுக்கு திரும்ப உயிர் வந்துரும். இப்ப ஆப்பிள சாப்பிட்டுட்டு ஃபே அப்படியே மயக்கமா படுத்திருக்க. இந்த பசங்கள ரொம்ப விவரமானதுகளா இருக்குதுங்க. அதுகள ஒருத்தன் தான் பிரின்ஸா நடிக்க வேண்டியது. ஆனா அவனுங்க ஃபேயாக்காக்கு ஏத்த பிரின்ஸ் அலெக்ஸ் அண்ணா தான் அப்படின்னு அலெக்ஸ கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு, அண்ணா நீங்க தான் பிரின்சஸ கிஸ் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு உயிர் வரும்னு புது பொருளைய கலப்ப. இல்லப்பா இந்த பிளேல நான் கிடையவே கிடையாதுன்னு சொன்னாலும் அவங்கள கிஸ் பண்ணுங்கன்னு அவசரப்பட ஃபெய்யா கண்ணை மூடிட்டு, அன்னைக்கு கற்பனையில தான் நம்ம கிஸ் பண்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு எப்படி இவன் கிஸ் பண்ணுவானா என்னன்னு அவ யோசிச்சுட்டு இருந்தா. கடைசியில அலெக்ஸ் இருந்துட்டு, உங்க பிரின்சஸ்க்கு நீங்க பிரின்ஸ தேடலாம், ஆனா என்னோட பிரின்சஸா யார் இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு அங்கிருந்து ஃபெய்ய எழுப்பிச்சுட்டு குழந்தைங்கள ஒரு சின்ன பொண்ணு இருக்குமா அவளை கொண்டு வந்து பிரின்சஸா படுக்க வச்சு அவ நெத்தில கிஸ் பண்ணி எழுப்பிச்சு விட்டுறான். கதை அதே தான், அவனுக்கு தந்தாப்புல கேரக்டர் மாத்தி விட்டுட்டான். ஃபெய் ஒரு பக்கம் இதெல்லாம் கை தட்டி ரசிச்சுட்டு இருந்தாலும் சின்ன ஏமாற்றமும் அவளுக்குள்ள இருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பேச டைம் கிடைக்குதா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு ஃபெய் கேட்க, நான் கன்ஃபெஷன்ல சொன்னதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன், இனிமே நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றான். ஹீரோயினுக்கும் இன்னும் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் எவ்வளவு நாள் ஜெனியோட மனசை நோக்கடிக்கிறது, அட்லீஸ்ட் அவளுக்கு குணமாகற வரைக்காச்சும் தான் தியான் கிட்ட இருந்து விலகி இருக்கணும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் பக்கத்துல க்ளோஸா இருக்கணும், அது ஜெனிக்குள்ள இருக்கிற இதயத்துக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். அப்படி மேலும் மேலும் அவ வலி அனுபவிச்சானா ஜெனியும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுவா. லியாவோட அந்த உறுப்பு தானமும் வீணா போயிடும். என்ன பண்றதுங்கிற கன்ஃபியூஷன்லயே இருக்கிறவ ஹீரோ கொடுக்குற அட்டென்ஷனையோ இல்ல அவனோட பழையபடி சகஜமாவோ அவளால பழக முடியல. ஹீரோவா அவளை வாட்ச் பண்ணிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, அம்மா உடம்பு சரியில்லை, 5 days லீவ் தரீங்களாங்க, அவனுக்கு கொடுத்துறான். சரி லீவ்ல போனவ தனக்கு கால் பண்ணுவான்னு பார்த்தா அதுவுமே அவ பண்ணல. ஏதோ கம்ப்ளீட்டா திடீர்னு அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ ஹீரோவே திரும்ப அவளுக்கு கால் பண்ணி, அம்மா இப்போ ஓகேவா, நான் இந்த வீக்கெண்ட் அவங்கள பார்க்க வரட்டுமாங்க, அவங்கதான் நல்லா இருக்காங்களே, இவ எதுக்கு இங்க வந்துட்டு நினைச்சிட்டு, இல்ல இப்ப அம்மா பெட்டர் ஆயிட்டாங்க, நானே மண்டே வேலைக்கு வந்துடுறேன்னு திரும்பவும் அவனை அவாய்ட் பண்றா. ஹீரோவா அவளை தேடி அடுத்த நாள் வீட்டுக்கே வந்துடுறான். அம்மா குடம் செல்லன்னு நினைச்சிட்டு அவங்களுக்காக இவன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர, நான் நல்லா தானப்பா இருக்கேன், உனக்கு யார் சொன்னது எனக்கு உடம்பு செல்லுன்னு அவங்க சிரிக்க ஆரம்பிக்கவும் அப்ப ஹீரோயின் இடையில வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. நான் உங்கள்ட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில கூட்டு போய், நம்ம 2 பேரும் இப்ப டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும், சின்ன விஷயத்துல கூட பொய் சொல்லக்கூடாது இல்ல, சாரி இந்த 4-5 நாளா அம்மா உடம்பு செல்லுன்னு உங்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டேன், உனக்கு லீவ் வேணும்னு கேட்டிருந்தாலே தந்திருப்பேன், எதுக்கு இந்த பொய் சொல்லிருக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, இந்த 5 நாள் எனக்கு நம்மளை பத்தி யோசிக்க டைம் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது, புரியுற மாதிரி பேசுறாங்க, தெளிவாவே சொல்றேன், நான் உங்க கூட கேரக்டர் ரொம்ப நாளா பயணிச்சிட்டு இருந்தேன்னா திடீர்னு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்க கூட எனக்கு ஒரு நல்ல கம்பெனியன்ஷிப் இருந்துச்சு, நான் பிரேக்கப் ஆன வருத்தத்துல இருந்ததும் திடீர்னு உங்கள்ட்ட இருந்து அன்பு கிடைக்க அதை நான் தப்பா புரிஞ்சுட்டு உங்களை அவசரப்பட்டு டேட் பண்ணி லவ் பண்றதா நம்பிட்டேன், ஆனா நான் உங்களை லவ் பண்ணல, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னும் கம்பெனியன்ஷிப் லெவல்ல தான் இருக்கு, அப்போ நீ என்கிட்ட இருந்து லவ்னு எதையுமே ஃபீல் பண்ணலையா, நீங்க ஆரம்பத்துல என்ன டேட் பண்றேன் அப்புறம் அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்களா, அப்பெல்லாம் லவ் பண்ற மாதிரி தான் தோணுச்சு, இந்த 5 நாளா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு லியா மேல எவ்வளவு அன்பு, இந்த உலகத்தையே பார்க்க வேண்டாம், நான் இருட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு உங்க கண்ணை குருடாக்கிட்டு வாழ்ந்த நீங்க கண்ணு வந்தது எப்படி என்ன உடனே லவ் பண்றதா சொல்லிருக்க முடியும், காரணம் நான் லியா மாதிரி இருந்ததுனாலதான், ஒருவேளை நான் வேற யார் மாதிரியோ வச்சிருந்தேன்னா நீங்க என்ன அவ்வளவு சீக்கிரம் டேட் பண்றேன்னு சொல்லிருக்கவே மாட்டீங்க, என்னோட காதல் உனக்கு அப்படியே ஃபீல் பண்ண வச்சது, அப்ப ஃபீல் பண்ண வைக்கலாம், ஆனா இந்த 5 நாள்ல எனக்கு இந்த மாதிரிதான் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, சோ ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கு, நம்ம அவசரமா நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு இவளே மென்னு முழுங்கி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையா தான் துப்பிட்டு இருக்கா, அதுக்கு மேல அங்க நின்னா அவளால போய் சொல்லவும் முடியாது, உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவான்னு நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப போக இவனே அவ கையை பிடிச்சிட்டு, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு டைம் கொடுக்கணுங்கிறியா இல்ல மொத்தமா நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்றியாங்க, இப்போதைக்கு எனக்கு டைம் வேணும், அப்புறமா தான் நமக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு முடிவுக்கே நான் வருவேன்ட்டு போறா. ஹீரோக்கா என்ன நடந்துச்சுன்னு புரியல, இவ என்ன பேசினாலும் புரியல, எந்த இடத்துல எல்லாமே தப்பா மாறணும்
தோணுச்சுன்னு தெரியல. அடுத்த நாள் ஹீரோயின் திரும்பவும் ஜெனியை பாக்குறதுக்காக வரா. ஜெனி இன்னுமே நார்மல் ஆகல. அவளை வீல் சேர்ல வச்சு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்துட்டு இருக்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு தனியா இருக்கு. அவ தனக்கு வயிற்று வலிக்கிறதா அவ கையில இருக்கிற பொம்மை கிட்ட சொல்லிட்டு இருக்கும். இவங்க அந்த குழந்தை கூட பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட அம்மாவும் இன்னொரு குழந்தையும் வராங்க. 2 பேரும் ட்வின்ஸ் ஆயிட்டு. அம்மா கூட்டிட்டு வந்த குழந்தைக்கு தான் வயிற்று வலி. இவங்க கூட பேசிட்டு இருந்த குழந்தைக்கு வயிற்று வலி கிடையாது. தன்னோட அக்காக்கு வயிற்று வலிங்கிறதுனால இதுவுமே தனக்கு வயிறு வலிக்கிறத ஃபீல் பண்ணிருக்கு. இது அவங்களுக்குள்ள உள்ள டெலிபதி. யாராச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒண்ணா அவங்களுக்கும் அது நடந்திருக்குங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே சின்ன வயசுல இருந்தே உருவாகி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்களோட அம்மா சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு, ஜெனி நீ இந்த ட்வின்ஸோட டெலிபதி பத்தி என்ன நினைக்கிற? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தானே. தன்னோட தங்கச்சி என்ன ஃபீல் பண்றான்னு அக்கா தெரிஞ்சுக்கலாம், அக்கா என்ன ஃபீல் பண்றான்னு தங்கச்சி தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம்லங்க. ஜெனியா எனக்கு அந்த டெலிபதி வேண்டாம், நார்மலான அக்கா தங்கச்சியா இருந்தாவே போதும். ஏன்னா என்னோட கஷ்டம் எதுவும் என் தங்கச்சியை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கான கஷ்டம் எனக்குள்ளேயே இருக்கட்டும்ங்கிறா. அவ ஹீரோனை யோசிச்சுதான் இப்படி சொல்றாளாட்டு இருக்கு. இப்படி யோசிக்கிற இந்த பொண்ணை போய் எப்படி கஷ்டப்படுத்த முடியும் தான் ஹீரோனும் ஹீரோ கிட்ட டைம் கேட்டிருக்காங்க. லேண்ட்க்கு திரும்பவும் நிஷா ஜாப் ஆஃபர் பண்ணியிருந்தாலும் அவன் எதனால தோல்வி அடைஞ்சு கம்பெனில இருந்து வெளியில போனானோ அந்த திரும்பவும் அவன் வெற்றிகரமா பண்ணி காட்டினா தானே அவன் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அதுக்காக பக்காவான பிளான் போட்டு மிஸ்டர் கோங்கோட மார்க்கெட்டிங் கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்றான். இவங்க சைடு தான் இப்ப 45% ஷேர் இருக்குல்ல, 6% ஷேரை முதல்ல ஹீரோ ஜானோட ஸ்கூல் சீனியர் இருந்து வாங்கி தரதான்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி நேரத்துல அவர் காலை வாரி விட்டுருப்பாரு. இவன் இப்ப கொஞ்ச நாள் வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தான்ல, அப்பெல்லாம் அந்த மிஸ்டர் ஜென்னோட பிசினஸ்ல உள்ள சில குளறுபடிகள்லாம் கண்டுபிடிச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணி அவரோட 6% ஷேரை அலைக்கா நிஷா பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு இருக்கான். சோ நிஷாவோட அம்மாட்ட இருக்கிற 45% ஷேர் இப்ப நிஷா கிட்ட இருக்கிற 6% ஷேர் 51% ஷேர் இவங்க பக்கம் இருக்கறனால நிஷா சேர்மன் ஆயிடுறா. ஹீரோக்கு ஒரு சின்ன சர்க்கிள் ஆயிடுது. இருந்தாலும் அவன் நிஷாவை கங்க்ராச்சுலேட் பண்ணி பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கிறது தானே, மேபி அடுத்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்லயே எங்க சைட்ல உள்ள ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் முடிச்சிடறாங்க. முறையா நிஷாக்கு ஹீரோ ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்கு காரணம் இந்த லேண்ட் தெரிய வரவும் அவன் மேல இன்னுமே நம்பிக்கையும் அதிகமாகுது. கம்பெனில சில முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவன் கையில கொடுக்குறா. இதுக்கு தாங்க அவன் மொத்தமா பிளான் பண்ணி நிஷாவை நெருங்கினது. அவ எமோஷனலி எப்பவுமே கொஞ்சம் வீக் தானே, அதை நல்லாவே பயன்படுத்திக்கிறான். ஹீரோனால ஹீரோ கிட்ட மேற்கொண்டு வேலை கூட செய்ய முடியல. அதனால அவ ரெசிக்னேஷன் லெட்டர் அவன் டேபிள்ல வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ ரெசிக்னேஷன் லெட்டர் பார்க்கவே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்குமா? அவ முடியாதுன்னு சொல்ல, நீ கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் நாளைக்கு தான் ப்ராசஸ் ஆகும், சோ நாளை வரைக்குமே நீ என்னோட செக்ரட்டரி தான், நான் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு நீ வந்துதான் ஆகும்னு அவளை ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு வரான். நம்ம இங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா சாரா? அவ தெரியலங்க, என்னோட ஐ ஆபரேஷன் நடந்துச்சுல, என்னோட கார்னியா டோனர் யாருன்னு தெரியுமா? இந்த காஃபி ஷாப் நடத்திட்டு இருக்க லேடியோட ஹஸ்பண்ட் தான். அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறக்கவும் தான் அந்த கார்னியா எனக்கு கிடைச்சது. அவங்க மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடிட்டு இருக்கும், தான் கணவர் பண்ண ஒரு உடல் உறுப்பு தானும் யாருக்கோ ஏதோ ஒரு வகையில பயன்படுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப போய் அந்த பையன் அடைஞ்சது நான் தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்க, இல்ல அதுக்கு பதிலா நான் தான் அவங்க கணவர்னு தப்பா புரிஞ்சுக்குவாங்களாங்க. இவ அதிர்ச்சியா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உன்னோட இந்த ரீசன்ட் டேஸ்ல உள்ள எல்லா குழப்பத்துக்கு காரணம் லியாவோட இதே ஜெனிக்குள்ள இருக்கனால நான் எங்க ஜெனியை லியாவா பாத்துருவோங்கிற பயம் தானே. கரெக்ட் தான், அந்த பயமும் ஹீரோனுக்குள்ள இருக்குதான். ஆனா அதை விட இப்போதைக்கு ஜெனிய உயிரோட வச்சிருக்கணுங்கிறது அவளோட நினைப்பு. சோ ஹீரோ கொடுத்த இந்த ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன் அவ கேட்கறதுக்கு விரும்பல. அவனும் அவளோட நிலைமையை புரிஞ்சுட்டு மேபி பிரேக்கப் எடுக்கலாம் நீ முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா என்னோட சார்பில் நான் உனக்கு டைம் மட்டும் தான் கொடுத்திருக்கேன், அது எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நான் உன்னை தேடி வருவேன்னு அவளை அனுப்பிச்சு வச்சிடறான். ஜானுக்கா இவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் தெரிய வர சரி சாராக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டயத்தை கொடுத்துடலாம். ஆனா எப்போ ரீசனபிளா யோசிக்கிற சாரா இந்த முறை ஏன் இவ்ளோ அன்லாஜிக்கா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை குழப்பிக்கிறா? லியாவோட இதையும் ஜெனிக்குள்ள இருக்கனால உனக்கு ஜெனி மேல காதல் வந்துருமா? அது எப்படி சாத்தியம்? எப்படி ஒரு சந்தேகம் சாராக்கு வரலாம்? இல்ல இதுக்குள்ள இன்னமும் சொல்லப்படாத உண்மை எதுவும் இருக்கா? அதனாலதான் சாரா உன்னை விட்டு விலகி போறாளான்னு தெரியல. நான் எதுக்கும் விசாரிச்சு பாக்குறேன், நீயும் யோசிச்சு பாரு. சாரா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆழமான காரணம் இருக்கும், அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேபி இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். ஜெனிக்குள்ள இருக்கிற செல்லுலர் மெமரி தான் இதெல்லாம் காரணம். அது ஹீரோக்கு தெரிய வருதா என்னங்கறத ஃபைனல் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹேவ் a nice day. Bye friends.